நாம் அனைவருக்கும் வாழ்வில் சில காலங்கள் திரும்பவும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்பது தோன்றுவது அரிதல்ல. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். எதிர்காலத்தையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து கொண்டு இருக்கும் தருணங்களை ஒவ்வொருவரும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. நாம் இழந்த நேரத்தை திரும்பவும் மீட்டெடுக்க முடியாது என்பதும் உண்மை. ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொண்டு இருக்கும் தருணங்கள் இருக்கும் ஒரு நிமிடங்களையும் உபயோகித்துக் கொள்வது நல்லது. நேரம் என்பது எவ்வளவு செலவழித்தாலும் திரும்பவும் கிடைக்காத ஒன்று. நாம் கடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம் எதிர்காலத்தின் வரலாறாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அறிவியல் நோக்கத்தோடு நேரத்தினை பார்க்கும் பொழுது நேரமும் நம்மை போல் பல காலகட்டங்களை தாண்டி வந்துள்ளது. நேரத்தினை குறித்து வைத்துக் கொள்ள பல யுக்திகளும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அறிவியலில் நேரம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் யோகேஷ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். சார், நம்ம எப்போதுமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தைனா அது நேரம். நம்ம வாழ்க்கையை நேரத்தை சுற்றி தான் ஆர்கனைஸ் பண்ணுறோம். நேரம்னா என்ன? இப்போ நேரம் என்றால் என்ன அப்படின்ற அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்னா இந்த இன்டர்வியூ நம்ம இப்பயே கூட நம்ம முடிச்சிடலாம். ஆனால் அது இருக்கிறதுலையே எளிமையான கேள்வி மட்டுமில்லை, இருக்கிறதுலே கடினமான கேள்வியும் அதுதான் அது. ஆனால் நம்ம ஒரு எளிய விளக்கத்தோடு நம்ம இதை ஆரம்பிக்கலாம். நேரம்ன்றதை நம்ம எப்படி வரையறுக்கலாம்னா, இரண்டு நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி. அப்போ நிகழ்வு நடப்பதற்குண்டான இடைவெளியை நம்ம நேரம் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்குது, இந்த ரேடியோ ப்ரோக்ராம் ஆரம்பிக்குதுன்னா இது ஒரு நேரத்தில் ஆரம்பிக்குது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடியும். இந்த இடைவெளியை நம்ம நேரம்னு வரையறுக்கிறோம். நம்ம அது இப்போதைக்கு இந்த எளிமையான ஒரு புரிதலை வச்சுட்டு மேற்கொண்டு நம்ம விளக்கும்போது பல்வேறு வகையான சிக்கல்களை நேரம் குறித்து நம்ம மேலும் புரிந்து கொள்வோம். நம்ம மனிதர்களோட வரலாற்றில் எப்போ முடிவு பண்ணாங்க நேரத்தை அளவிடலான்ட்டு? ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதன் காலையில் எந்திரிப்பான், வேட்டையாட போவான், சாப்பிடுவான், தூங்குவான், அப்படி தான் இருந்தாங்க மனிதர்கள். இப்போது எப்போ முடிவு பண்ணாங்க சரி நம்ம நேரத்தை அளவிடலான்ட்டு? நேரத்தை அளவிடுவதற்கு முதன்மையான அடிப்படையான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை உற்று நோக்கணும். இயற்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருக்குது. காலையில் சூரியன் உதிக்குது, சாயங்காலம் சூரியன் மறையுது. இது ஒரு நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிறப்பிலிருந்து இறப்பு, மனிதர்கள் முதியவர்கள் ஆகிறாங்க. இது ஒரு வகையான ஒரு ப்ராசஸாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இரவில் நிலா தெரியுது, நிலா தேயுது, வளருது. இது ஒரு பீரியாடிக்காக நடந்துக்கிட்டு இருக்குது. தாவரங்களில் பார்க்குறோம், நம்ம இலைகள் வளருது, அதிலிருந்து அரும்பு வருது, மொட்டு வருது, பூக்கள் வருது, காய் வருது, கனி வருது. இது ஒரு காலத்தினுடைய ஒரு கட்டமாகவும் இருக்குது. அப்போ மனிதர்கள் இதையெல்லாம் உற்று நோக்கும்போது கண்களை இமைக்கிறோம், அது ஒரு வகையான ஒரு நேர அளவாக இருக்குது. நம்ம கைகளை தட்டுறோம், நம்ம அது ஒரு சீரியஸை அளவான ஒரு நேரமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மனித சமூகம் கூட்டாக வாழும்போது இந்த மாதிரி திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முதலில் அவதானிக்கிறார்கள், முதல்ல அதை உற்று நோக்குறாங்கன்னு. ஆக இதை நம்ம மெஷர் பண்ணணும், இதை கணக்கிடணும் அப்படின்ற தேவை எதுலேருந்து ஏற்படுதுன்னா வாழ்தலின் அடிப்படையிலேருந்து தான் ஏற்படுது. மனித சமூகத்தையும் முதல்ல பிரிக்கும்போது எப்படி பிரிப்பாங்கன்னா, வேட்டையாடக்கூடிய நாடோடி சமூகம் அப்படின்றது. அந்த வேட்டையாடக்கூடிய நாடோடி சமூகம் பின்னால் இனக்குழு சமூகமாக மாறும்போது ரெண்டு முக்கியமான ஒரு மாற்றம் சமூகத்தில் நடக்குது. ஒன்று மனிதன் விவசாயம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறான். இந்த விவசாயம்ன்ற டெக்னாலஜியை கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு நேரத்தை அளவிட வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு உணவு பயிர்களை வளர்க்கணும்னா அதுக்கு எப்போ தண்ணி ஊற்றணும், அதை எப்போ வளர்த்தெடுக்கணும், எப்போ அதை அறுவடை செய்யணும். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, விஞ்ஞானிகள் அனுபவபூர்வம் படித்து தெரிந்து கொள்வதை விட விவசாயிகளுக்கு நேரம் பற்றிய பல டெக்னிக்கல் அவங்களுக்கு கையில் அத்துப்படி. மனித வரலாற்றிலே விவசாயம் மனித சமூகத்தில் தோன்றிய ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா நேரத்தை அளவிடுவதற்குண்டான ஒரு தேவையை மனிதனுக்கு வழங்கியது அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எடுத்துக்காட்ட இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், வரலாற்று நிகழ்வுகளில் எகிப்தில் நைல் நதியில் வருஷம் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும். இந்த வெள்ளத்திலிருந்து மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பருவம் எப்போ தொடங்குது அப்படின்றத பற்றின அறிவு அவனுக்கு தேவை. அப்போ எகிப்தியர்கள், அன்றைய காலத்து எகிப்தியர்கள் வானியத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்க்குறது மூலமாகவே இங்கே எப்போ வெள்ளம் வரும்ன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாங்க. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நாய் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சிரியஸ் ஸ்டார்ஸ். இந்த சிரியஸ் ஸ்டார்ஸ் அவங்க வருஷத்தில் எப்பப்பெல்லாம் அவங்க கண்களால் பார்க்க முடியுதோ அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நைல் நதியில்
வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இதை அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை கல்வெட்டுகள்லையும் குறிப்பீடுகள்லையும் குறிச்சிருக்காங்க. அப்போ இந்த வாழ்க்கைக்கு உண்டான உந்துதலும் மனிதர்களுக்கு எதை நோக்கி கொண்டு செல்லுதுன்னா நேரத்தை நாம் கணக்கிடணும் அப்படின்றது தான். அது போக மட்டும் இல்லாமல் வேட்டையாடக்கூடிய மனிதர்கள் பகல் நேரத்தில் வேட்டையாடுவாங்க, நைட் நேரத்தில் தூங்குவாங்க. அப்போ இந்த பகல் நேரத்தையும் நைட் நேரத்தையும் சிறு சிறு பொழுதுகளாக பிரிக்கக்கூடிய பழக்கமும் அவங்ககிட்ட வந்திருக்கு. எப்போ வேட்டையாட நம்ம போகிறோம், எத்தனை மணி நேரத்துக்குள்ளே காட்டுக்குள்ளேருந்து திரும்பணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நடக்குது. அப்போ விவசாயம்னு ஒன்று சொன்னேன் நான். அப்புறம் இந்த வேட்டையாடக்கு தேவைக்கு உண்டான ஒரு நிகழ்வுகளிலிருந்தும் நேரத்தை அளவிடக்கூடிய ஒரு தேவை எழுகிறது அப்படின்னு சொன்னேன். இதிலிருந்து இன்னொரு விதமான உழைப்பு பிரிவினை ஒன்று வருது, கால்நடை வளர்ப்பு. அப்போ காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகள் பழக்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த விலங்குகளை வந்து கால்நடையாக மாற்றுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பாஸ்டோரல் ட்ரைப்ஸ் உருவாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை வளர்ப்பு, அதனுடைய பராமரிப்பு, மேய்ச்சலுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அழைத்து போக வேண்டிய ஒரு தேவை, சமவெளி புல்வெளிகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆடு மாடுகளை கொண்டு போகக்கூடிய தேவை. இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வானில் உள்ள நட்சத்திரங்களை அளவாக கணக்கிட்டு அதுலேருந்து ஒரு முடிவுக்கும் வர்றாங்க. நேரத்தை கணக்கிட வேண்டிய ஒரு தேவையும் அவங்களுக்கு ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் மூணாவது ஒரு விஷயம் நடக்குது, கைவினை கலைஞர்கள் உருவாவது அப்படின்னு. இந்த கைவினை கலைஞர்கள் அப்படின்னா அந்த நமக்கு தேவையான துணிமணி செய்கிறவங்க, பண்ட பாத்திரங்கள் செய்கிறவங்க, அப்புறம் வந்து சிறு சிறு கருவிகள் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நேரத்தை கணக்கிட வேண்டிய தேவை வந்து அதிகமாக ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு துணியை உருவாக்கணும், அதுக்கு சாயம் இடணும்னா கூட எவ்வளோ நேரம் நீங்கள் சாயத்தில் முக்கி வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே போனால் அந்த துணி கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் இரும்பு பொற்கொள்ளர் வந்து சம்மட்டியால் அடிக்கிறாரு, அதை நீங்கள் உருக்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட நேரம் வரையும் தான் நீங்கள் வெப்பப்படுத்தணும், அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கணும். எந்த பாயிண்டில் நீங்கள் அதை அடிப்பீங்க, இதெல்லாம் நம்மளோட தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சங்ககாலம் சிவகலை இதில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பின் பயன்பாடு இப்போ இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட 3500 கிமு ஆண்டுகளுக்கு முற்பட்டு போகுது, கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் கிமுக்கும் போகுது. இரும்பினுடைய பயன்பாடு தமிழர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமென்றால் அவங்க அதிலேருந்து பல்வேறு பொருட்கள், போர்வாள், கருவிகள், அதிலேருந்து உழுவதற்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்கிறாங்கன்னா அந்த இரும்பை கையாளுவதற்கு தேவையான தொழில்நுட்பத்திற்கு நேரத்தை அளவிடக்கூடிய அவசியமும் அவங்களுக்கு இருக்குது. ஆக இப்படி தான் உழைப்பு பிரிவினையின் வாயிலாக தொகுத்து சொல்கிறதா இருந்தால் விவசாயத்தை பற்றி அறிந்து கொண்ட பிறகு கால்நடை வளர்ப்பு ஒரு குறிப்பிட்ட திட்டவட்டமான தொழிலாக மாறிவிட்ட பிறகு கைவினை கலைஞர்கள் என்ற ஒரு உழைக்கக்கூடிய ஒரு வர்க்கம் சமூகத்தில் தோன்றிவிட்ட பிறகு நேரத்தை அளவிடுவது என்பது இன்றியமையாத தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. ஆதி காலத்தில் இந்தியர்கள் எப்படி நேரத்தை அளவிட்டாங்க? இந்தியர்கள் நேரத்தை அளவிட்டதில் வந்து 2 விஷயமும் இருக்குது. இனக்குழு சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதங்கள், பூசைகள், சடங்குகள் இதனுடைய தாக்கம் வந்து மிக மிக அதிகம். அப்போ வந்து எந்த காலத்தில் பூசைகள் நடத்தணும், எந்த காலத்தில் தேவதைகளுக்கு பலி கொடுக்க வேணும், எந்த காலத்தில் வேள்வி யாகங்களை நடத்துவது, இப்படியான ஒரு கேள்வி வரும்போது அங்கே வந்து காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து வருதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போர் நடக்கும்போது போரிலும் எப்போ தொடங்குவது, போரை எப்போ முடிப்பது, போருக்கு உண்டான டெக்னிக்லையும் வந்து நேரத்தை அளவிடணும் அப்படின்ற ஒரு தேவையும் அவங்களுக்கு, சிக்னல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தேவையும் அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கம் கடலாலும் சூழப்பட்ட ஒரு பகுதி, கடல் வாணிபமும் நடைபெற்றிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனக்குழு சமூகங்களும் மேலேருந்து இங்கே உள்ளே வந்திருக்காங்க, விவசாயமும் நடைபெற்றிருக்கு. அப்படின்னு சொல்லும்போது இந்தியர்கள் நேரத்தை அளவிடுவதில் கைதேர்ந்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவங்கக்கிட்ட 2 விதமான விஷயம் வந்திருக்கு. வானியல் பற்றிய அறிவும் இருந்திருக்கு, அதே சமயத்தில் ஆஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய ஜோசியமாகவும் இருந்திருக்கு. இது 2மாவும் போனதில் இந்த ஆஸ்ட்ராலஜியோட பங்கு மிக மிக அதிகம். இதையெல்லாம் கலந்து இருந்தாலும் கூட இந்திய சமூகத்தில் அறிவியல் பார்வையில் நேரத்தை கணக்கிட்டார்கள். ஆரியபட்டர் அதை பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மன்னர் சூரிய டயல்னு சொல்லக்கூடிய கடிகாரத்தை 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்கி அதிலிருந்து நேரத்தை துல்லியமாக கணக்கிட்டிருக்கிறார்கள் அப்படி நம்ம பார்க்குறோம். அது அப்போ 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வானியல் அறிவு இந்தியாவில் வளர்ந்த காலகட்டத்தில் நேரத்தை பற்றி கணக்கிடக்கூடிய ஒரு ஆரியபட்டர் போன்றவர்கள், ஆரியபட்டர், பிரம்மகுப்தர் போன்ற ஆட்கள், கணித மேதைகள் இருந்தக்கூடிய ஆட்கள் நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தை பற்றிய ஆராய்ச்சிகள், வானிலை பற்றிய ஆராய்ச்சிகள் சிறப்பாக இருந்தது. மற்றபடி இந்த மன்னர்கள் சில பேர் வானியல் ஆர்வம் கொண்டவர்களும் கடிகாரம் உருவாக்குவது போன்ற விஷயங்களையும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சங்க காலத்தில் தமிழர்கள் எப்படி நேரத்தை அளவிட்டாங்க?
இப்போ தமிழர்களுடைய நாகரிகம் அப்படின்னு வரும்போது நமக்கு சங்ககால பாடல்கள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாடல்களில் புறச்சான்றுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அதை ஒரு இலக்கியத்தை படிக்கும்போது இலக்கியமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று சாட்சி தான். அது இலக்கியத்தில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்திருக்கு, அதில் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பம் இருந்திருக்கு அப்படின்றதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கண நூல் இருக்குது தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருளில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிலங்களை 5 வகையாக பிரிப்பது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு. இந்த 5 வகை நிலங்களுக்குமே ஒரு நேரம் வந்து அட்டாச் செய்கிறாங்க. எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும், அதில் இரவு நேர பகுதிகள். மருதம் அப்படின்றது வயல் சார்ந்த பகுதியும், அதில் வந்து பார்த்திங்கன்னா வைகறை, விடியல், அதிகாலை, நண்பகல் இது தொடர்பான காலப்பொழுதுகள் அந்த பகுதிக்கு வரையறுக்கப்படுவதும், பாலை அப்படின்ற சுட்டரிக்கும் கூடிய வெயில் அப்படின்னு ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியும், நெய்தல் நிலப்பகுதிகள் ஈவினிங் டைம், அது இது முல்லை நிலப்பகுதிகள் மாலை நேரம், இந்த மாதிரி நேரப்பகுதிகள் நிலப்பகுதிகளையும் வரையறுத்து அவங்க அதில் வச்சுருக்காங்க. அதுபோக நேரத்தை அளக்கக்கூடிய பல்வேறு வகையான வார்த்தைகள் தமிழில் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றி நிறைய தரவுகள்லாம் வந்து விக்கிபீடியாவில் முதற்கொண்டு இருக்குது. அதில் இருந்து பார்த்திங்கன்னா 10 குழிகள் அப்படின்றது ஒரு மீ, 2 கண்ணிமைகள் ஒரு கை நொடி, 2 கை நொடி என்பது ஒரு மாத்திரை. இந்த மாத்திரைன்ற வேர்டு பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கண நூல்கள்லையும் இருக்கும். ஒரு குறில் நெடில் உள்ள ஒரு எழுத்துக்களை நீங்கள் எந்த அளவுக்கு மாத்திரை அளவுக்கு ஒலிக்கணும் அப்படின்றது கூட அந்த இலக்கண நூல் தெளிவாக வரையறுத்திருக்கிறது. ஒரு மாத்திரை அப்படின்றது 0.25 செகண்ட்ஸ். இப்போ தமிழர்களுக்கு 0.25 செகண்ட்ஸ் தெரியுதான்னு இல்லை, ஆனால் ஒரு மாத்திரை அப்படின்றத மட்டும் அவங்க அங்கே வரையறுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் டைமுடைய மெத்த அழகுகளான சிற்றுளி, 2 மாத்திரைகள் சேர்ந்தது ஒரு குறு, 2 நொடிகள் சேர்ந்தது ஒரு வினாடி, 10 நொடிகள் சேர்ந்தது ஒரு அணு, அணுவிலிருந்து அப்புறம் 6 அணுக்கள் சேர்ந்தது 12 சாணிகம், 12 சாணிகம் சேர்ந்தது ஒரு துளி, ஒரு துளியை ஒரு நாழிகை அப்படின்னும் சொல்லலாம். ஒரு நாழிகை என்பது 24 வினாடிகள், 10 துளிகள் என்பது ஒரு கணம் அல்லது 4 நிமிடங்கள் அப்படின்னு. 10 நாழிகைகள் சேர்ந்தது 4 சாமம், 4 சாமம் சேர்ந்தது ஒரு சிறு பொழுது, ஒரு சிறு பொழுதுக்கு மொத்தம் 4 மணி நேரங்கள், மொத்தம் 6 சிறு பொழுதுகள், 6 சிறு பொழுதுகள் சேர்ந்தது ஒரு நாள், 7 நாட்கள் சேர்ந்தது ஒரு வாரம், 15 நாட்கள் சேர்ந்தது ஒரு அழுவம், 29 நாட்கள் சேர்ந்தது திங்கள். திங்கள் என்றால் சந்திரனுக்கும் பேரு திங்கள். ஒரு மந்த்தையும் நம்ம என்ன தான் சொல்கிறோம், திங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதில் 2 திங்கள் சேர்ந்தது ஒரு பெரும்பொழுது, 6 பெரும்பொழுது சேர்ந்தது ஒரு ஆண்டு, 64 ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு வட்டம். அப்போ 64 வட்டம் சேர்ந்தது 4096 ஆண்டுகள். அதை ஒரு ஊழி எப்போ அப்படிங்கிறத சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண இலக்கியங்களில் கிடைக்கக்கூடிய சான்றுகள், அந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறது. ஆனால் நம்மளுக்கு துரதிர்ஷ்டவசமாக என்ன வகையான தொழில்நுட்பம் இருந்தது அப்படின்றது நமக்கு கிடைக்கல. இப்போ 6 பருவ கால பெரும்பொழுதுகள் அப்படின்றத கார், குதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் அப்படின்ற அந்த 6 பருவ காலம் வகைப்பாடு தெளிவாக இருக்கிறது. சிறு பொழுதுகள் அப்படின்னு சொல்லும்போது மாலை, யாமம், வைகறை, விடியல், நண்பகல், ஏற்பாடு அப்படின்ற 6 சிறு பொழுதுகள் பற்றிய வகைப்பாடும் இலக்கண இலக்கியங்களில் சங்ககால இலக்கியங்கள்லையும் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் தொழில்நுட்பங்கள் அப்படின்னும்போது நேரத்தை அளவிடக்கூடிய கருவி அவங்ககிட்ட இருந்ததா அப்படின்னா நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. சமீபத்தில் தான் நீங்கள் சிவகலை மற்றும் கீழடி போன்ற தொல்பொருள் வரலாற்று கண்டுபிடிப்புகள் பல்வேறு விஷயங்களை உணர்த்துவதை பார்த்துருக்கிறோம். குறிப்பாக தமிழர்கள் இரும்பின் பயன்பாட்டை கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கற்றறிந்துள்ளனர். இரும்புக்குண்டான பொருட்கள் நமக்கு கிடைத்துள்ளன அப்படின்னு பண்ணும்போது இரும்பை உருக்குவதற்கான தொழில்நுட்பத்திற்கு மிகுந்த தேர்ச்சியான அறிவு தேவைப்படுது. அது நீங்கள் காப்பர் மாதிரி இல்லை, செம்பு மாதிரி கிடையாது. இரும்பு நீங்கள் உருக்கணும்னா 1200 1400 டிகிரி செல்சியத்தை தாண்டி போடணும். அதுக்கு தேவையான உலைகள் தேவைப்படும், ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலைகளையும் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, சமீபத்திய அகழ்வாராய்ச்சியில் சிவகலை பகுதியிலிருந்து சில அதனுடைய எச்சங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னா, புறச்சான்றுகள்னு சொல்கிற இலக்கண இலக்கியங்கள் தவிர நேரத்தை அளவிடுவதற்குண்டான கருவிகள் இதெல்லாம் தமிழ் சமூகத்தில் எப்படி இருந்தது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு நம்ம மேலும் அகழ்வாராய்ச்சியும் சிவகலையில் செய்ததை போன்று கீழடியில் செய்ததை போன்று செய்ய வேண்டும். அதே போல் தமிழர்கள் கடல் வாணிபத்திலும் மிகச்சிறப்பாக இருந்தார்கள். அப்போ அந்த கடல் வாணிபத்தில்
எந்த மாதிரியாக கடலில் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சியையும் முடுக்கிவிட வேண்டும். பூம்புகார், கொர்க்கை போன்ற துறைமுகங்களில் என்ன மாதிரியான தரவுகள் கிடைக்கிறது அது பற்றின ஆராய்ச்சியை மேம்படுத்துகிற பொழுது இது பற்றி ஒரு விரிவான பார்வை நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம், புறச்சான்றுகள் அல்லாது. சரி, இப்போ உலகெங்கும் இருக்கிற மற்ற நாகரிகங்கள் எப்படி நேரத்தை அளவிட்டாங்க? மற்ற நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லும்போது பாபிலோனியர்கள், சுமேரியர்கள், எகிப்தியர்கள், ஈரானியர்கள், அரேபியர்கள் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நேரத்தை அளவிடுவதற்கு பல்வேறு வகையான கருவிகளை உருவாக்கியும் குறிப்பாக காலண்டரையும் உருவாக்கியிருக்கிறார்கள். இப்போ பாபிலோனியர்கள் முதலில் நிலா ஆண்டு காலண்டரை உருவாக்கியவர்கள். இந்தியா போலவே பாபிலோனியாவிலும் கூட வானியலும் மற்றும் சோதிடமும் ரெண்டுமே கலந்து தான் இருந்தது. மதகுருமார்கள் அங்கே வானியலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய காலண்டரில் தான் ஜோடியாக் என்று அழைக்கப்படுகின்ற 12 ராசி மண்டலங்கள் அப்படின்ற அடிப்படையில் அவங்க உருவாக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு ஜோடியாக்குமே ஒரு வகையான நட்சத்திர தொகுப்பை கொண்டு வரையறுக்கப்படுகிறது. கடகம், விருச்சிகம், மீனம், மேஷம் அப்படின்னு நாம் இங்கே சொல்கிற மாதிரி அவங்க 12 ராசி மண்டலங்களை இந்த மணி பிரிக்கிறாங்க. ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் அப்படின்ற ஒரு வகைப்பாட்டை அங்கே கொண்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா பாபிலோனியர்கள் அரித்மேட்டிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது. பாபிலோனியர்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா 60 அப்படின்ற ஒரு எண்ணை அவங்க பயன்படுத்துகிறாங்க. எதுக்காண்டி இப்படி 60ன்ற எண்ணை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கணக்கு போட்டு பார்க்கலாம். 1, 2, 3 அப்படின்னு 60 வரையும் சொல்லிட்டு போகும்போது 60 என்ற நம்பர் தான் அதிகம் பிற எண்களால் வகுபடக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறது. 60 10ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 5ஆல் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். அப்படி பார்த்திங்கன்னா அதிகமான எண்களால் வகுப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஃப்ராக்ஷனை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 60 ஒரு அடிப்படையாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ விளக்கம் எப்படி வருது நமக்கு தெரியும். இப்போ ஒரு நொடி, ஒரு நிமிடம் அப்படின்றது 60 வினாடிகள் அப்படின்றோம். 1 மணி நேரம் அப்படின்றது 60 நிமிடங்கள் அப்படின்னு. இது இப்படியே தான் இருக்கணுமா, வேறு ஏதாவது இருக்கக்கூடாதுன்னா இதுக்கான அடிப்படை எங்கே பாபிலோனிய காலத்திலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான். 60ன்றதை பர்டிகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூட்சுமம் அல்லது அதில் டாக்டிக்ஸ் எதில் இருக்குன்னா அந்த 60ன்ற நம்பர் எளிதாக வகுப்படும் அப்படின்றது தான் ரீசன். ஒரு வருடத்திற்கு உண்டான ஒரு நாட்கள் அப்படின்றதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க 360 நாட்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. 365ன்னு வரணும், 365.25 வரணும். இன்னும் லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அது எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய டைம் நான் பின்னாடி சொல்கிறேன் நான் அது. ஆனால் அவங்க 360 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம், 1 நிமிடத்திற்கு 60 வினாடிகள் அப்படின்னு. இது ஒரு பாபிலோனியர்கள் கதை. ஸ்காண்டினேவியர்கள் இவங்களை எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் ஒரு வாரத்துக்கு 7 நாள் தான் இருக்கணுமா அப்படின்னு. அந்த 7 நாளா, 5 நாளா, 4 நாளா, 3 நாளான்றது நம்மளுடைய வசதிக்கு உட்பட்டது தான். ஆனால் வானியலில் நமக்கு திரும்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் 3 நம்ம சொல்லிடலாம். ஒன்று, பூமி சூரியனை சுற்றி வர ஆகக்கூடிய காலம் அப்படின்றது 1 வருடம் 365 நாட்கள். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்குண்டான ஆகக்கூடிய காலம் 1 நாள் 24 மணி நேரம். நிலா தேய்வதும் வளர்வதும் அப்படின்ற காலம், ஒரு பௌர்ணமிக்கும் இன்னொரு பௌர்ணமிக்கும் இடைப்பட்ட காலம் 1 மாதம். அது கிட்டத்தட்ட 29 நாட்கள். மனிதன் அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த 3 இயற்கை நிகழ்வுகளில் நீங்கள் தவறு இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா அது 3ஐயும் ஒழுங்கான டைமில் தான் நீங்கள் அடைவீங்க. இதுக்கு உண்டான 3க்கும் உண்டான தொடர்பையும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் வாரம்ன்றதையோ 1 மணி நேரம் அப்படின்றதையோ உங்கள் தேவைக்கு ஏற்றாற் போல் டிஃபைன் பண்ணலாம். அது ஸ்காண்டினேவியர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரத்துக்கு 5 நாட்கள் தான் வச்சுருந்தாங்க. ஆப்பிரிக்காவில் உள்ள பல்வேறு பழங்குடியினர் ஒரு வாரத்திற்கு 4 நாள் வைக்கிறது, 8 நாள் வைக்கிறது, இந்த மாதிரி அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்போ இப்படி உருவாக்கக்கூடிய காலண்டரில் பல பிரச்சனைகள் வருது. அப்போ முதல் பிரச்சனை பாபிலோனில் உருவாக்கக்கூடிய காலண்டரில் என்ன பிரச்சனைனா அவங்க 360 நாள்னு வைக்கிறாங்க. ஒரு வருடத்துக்கு நீங்கள் 360 நாள்னு வச்சிங்கன்னா இப்போ ஒரு வருடத்துக்கு 365 நாள்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போ 5 வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 நாள் என்னாகும், தப்பாகும். ஒரு வருஷத்துக்கு 360 நாள் தான் வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் மிஸ் ஆகுது, 5 நாள் மிஸ் ஆகுதுன்னு. அப்போ 5 வருஷத்துக்கு 30 நாள் மிஸ் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் உள்ளவங்க 5 வருடங்களுக்கு அப்புறமா 6வது வருடத்தை நீங்கள் என்ன பண்ணணும், 12 மாதங்கள்னு வரையறுக்காமல் 13 மாதங்கள்னு வரையறுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வராங்க. இங்கேருந்து தான் அந்த லீப் வருடம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அடிப்படை தொடங்குது.
ஏனென்று சொன்னால் அங்கு பூமி சூரியனை சுற்றி வரக்குண்டான காலம் தெளிவாக அவர்கள் கணக்கிடவில்லை. அரை நாள் தவறாக கணக்கிட்டாலும் என்ன பிரச்சனை வரும்ன்றதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன். நான் 365க்கு பதிலாக 360 என்று வைக்கும்போது இப்படி ஒரு ப்ராப்ளம் வருது. அது 5 வருஷத்துலேயே எரர் பிழைன்னு சொல்கிறோமே, அது கிட்டத்தட்ட 1 மாதம். ரைட், இது பாபிலோனியர்கள் கதை. எகிப்தியர் காலத்துக்கு வருவோம். எகிப்தியர்கள் உருவாக்கிய கேலண்டரில் நேர கணக்கீட்டு முறை வந்து காலத்தால் மிக மிக முந்தியது. அது வந்து பார்த்திங்கன்னா கிமு 4242வது காலகட்டத்திலேயே அவர்கள் காலண்டரை உருவாக்கி விட்டார்கள். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி வருடந்தோறும் இந்த சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சிரியஸ் நட்சத்திரத்தை அவங்களால கண்ணில் பார்க்க முடியும் போது அவங்க நைல் நதியில் வெளில வரக்கூடிய அந்த காலத்தை கோயின்சிடென்ஸாக பார்க்குறாங்க. அதாவது பூமி சூரியனை சுற்றும் போது பருவ காலங்கள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லும்போது, இந்த பருவ காலங்கள் தோன்றுவதும் நட்சத்திரம் வந்து வானில் தெரிவதும் ஒரு கோயின்சிடென்ஸ் இருக்குன்றதை எகிப்தியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நைல் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறதை நம்ம வானில் பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு சொல்ல முடியுன்ற ஒரு அறிவை அவர்கள் பெறுகிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வானியலை கொண்டு நேரத்தை கணக்கிடுவதற்கு எகிப்தியர்கள் செய்த ஒரு மகத்தான ஒரு சாதனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எகிப்தை ஆண்ட மன்னன் தாலமி 238 கிமு. அப்போ ஒவ்வொரு வருடமும் தவறக்கூடிய ஒரு 1/4 குவார்ட்டர் டேஸ். அப்போ எகிப்தியர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது வந்து 365 நாள். பாபிலோனியர்கள் சொல்வதை போல் அது 360 கிடையாது, 365 தான் அப்படின்னு. ஆனால் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க வந்து அடைந்திருக்கக்கூடிய கால அளவு 365 தான். அங்கேயும் ஒரு 1/4 நாள் மிஸ் ஆகுது. அப்போ இதுக்கு தான் தாலமி ஒரு யோசனையை முன்வைக்கிறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 1/4 டே குறையுது. அப்போ நீங்கள் 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள். அப்போ ஒவ்வொரு 4 வருடத்தையும் ஒரு முறை வந்து என்ன பண்ணார், ஒரு முழு நாளை கூட்டுறார். இப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லீப் வருடம் அப்படின்றது இன்னும் நல்ல வெல் டிஃபைன்டு ஃபார்முக்கு வந்துடுது. ஆனால் தாலமி செஞ்சது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாதனை. ஆனால் அந்த காலத்தில் எகிப்தில் இருந்த மத குருமார்கள் தாலமியோட காலண்டரை ஏற்கவில்லை. கிட்டத்தட்ட 200 வருஷங்களாக ஏற்கவில்லை அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு ஒரு நாள் ஒரு டக் ஆஃப் வார் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி. தாலமிக்கு பிற்பாடு தான் நம்ம இத்தாலி பக்கம் போகிறோம். ரோமினுடைய ஜூலியஸ் சீசர் தான் என்ன பண்ணுறாரு, தாலமியோட காலண்டரை முதல்ல நடைமுறைப்படுத்துகிறார். அவர் நடைமுறைப்படுத்தின காலம் வந்து பார்த்திங்கன்னா கிமு 4ஆம் நூற்றாண்டு ஜனவரி 1 ஜூலியஸ் சீசர் அது நடைமுறைப்படுத்தின காலண்டருக்கு பேர் தான் ஜூலியன் கேலண்டர் அப்படின்றது பேர். இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 360 இருந்தது, அப்புறம் 365 இருந்தது. ஆனால் எக்ஸாக்டாக என்ன, ஒரு பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம், ஒரு வருடம் என்பது என்ன, அதை சூரிய ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 365 நாட்கள், 5 மணி நேரம், 48 நிமிடங்கள், 46 நொடிகள். ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஆண்டு என்பது 365 நாட்கள், 5 மணி நேரம், 48 நிமிடங்கள், 46 நொடிகள். ஆனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக மெஷர் பண்ணக்கூடிய டைமை மெஷர் பண்ணக்கூடிய டெக்னிக் அங்கே இல்லை. அப்படி இருந்துமே கூட 365 அப்படின்றத வந்தடைவதே வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. மனித அறிவியல் முன்னேற்றத்தில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு சொல்லலாம். ஏன் என்று சொன்னால், அந்த காலத்தில் வானியலை பற்றி படித்தவர்கள் எதை நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றால் புவி மைய கோட்பாட்டை நம்பிக்கொண்டிருந்தார்கள். பிற கோள்கள் தான் பூமியை சுற்றுகிறது, பூமி நிலையாக நிற்கிறது அப்படின்னு நம்பினவங்க பல நூற்றாண்டு காலமாக இருந்திருக்கிறார்கள். அதை பற்றிய அந்த கருத்துக்கு எந்த விதமான ஒரு சம்மட்டி அடியும் இல்லாமல் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புவிமைய கோட்பாடுன்றது ஒரு மிக பெரும் பிழை. ஜியோசென்ட்ரிக் தியரி அப்படின்றது. பூமி சுற்றுகிறது அப்படின்றதையும் அவங்க நம்பலை, அரிஸ்டாட்டில் முதற்கொண்டு. இப்போ நாமெல்லாம் இங்கே உட்காந்துருக்க பூமி என்ன சுற்றுதா என்ன, இல்லை சும்மா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் நட்சத்திரங்கள் நகர்வதை, சூரியன் நகர்கிறதை பார்க்குறாங்க. நண்பகலில் தலைக்கு மேலே வருது, சாயங்காலத்தில் அப்படி போகுது. சூரியன் தான் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கண்ணால் எதை பார்க்குறோமோ அதை அப்படியே சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கால கணக்கீட்டு முறை ரொம்ப தவறுதலாக கொண்டு போகுது பல்வேறு நாகரிகங்கள்லேயும். அப்போ எப்படி ஒவ்வொரு நாகரிகத்துலேயும் அது மேம்பட்டு வந்ததுன்றதை விளக்கிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்படி வருது. இது ஒரு பிழை. புவிமைய கோட்பாடுன்றது தவறு அப்படின்றது. அதனால தான் நம்ம வானியல்லிருந்து சோதிடம் அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்துடுது. வானியல் என்பது சூரியமைய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது, ஆஸ்ட்ரோனமி அப்படின்றது. ஆஸ்ட்ராலஜி அப்படி இல்லை. எஸ், அந்த ஒரு இது வந்து கூடுதல் தகவலாக பொதுமக்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றது.
இது ஒரு பிழை. 2வது என்ன அப்படின்னா, சுற்றி வருவதை ஏற்றுக்கொண்டாலும் கூட நீள்வட்ட பாதைகள் சுற்றுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கே கோபர்னிக்கஸ் வர வேண்டியதாக இருக்குது. கோபர்னிக்கஸ் இல்லை, கெப்லரும் கலீலியோவும் வர வேண்டியதாக இருக்குது. கெப்லருக்கு முன்னாடி இருந்தவர் கோபர்னிக்கஸ். கோபர்னிக்கஸ் உருவாக்கிய கோட்பாடு சூரிய மைய கோட்பாடு. சூரிய மைய கோட்பாட்டின் அடிப்படையில் சூரியனை சுற்றி தான் பிற கோள்கள் சுற்றி வருகிறது அப்படின்றது மட்டும்தான் கெப்லர் கோபர்னிக்கஸ் டெவலப் பண்ண தியரியினுடைய சாராம்சம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல். அதுலேருந்து அந்த வேர்ட் ரெவல்யூஷன்ற வார்த்தையெல்லாம் வருதுன்றோம். 1 ரெவல்யூஷன் டைம் அப்படின்னு சொல்லும்போது பூமி சூரியனை சுற்றக்கூடிய காலம் ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். பூமி தன்னைத்தானே சுற்றுவதை ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது ஸோ ரெவல்யூஷன் ரொட்டேஷன் ரெண்டுமே வேறு வேறு வார்த்தைகள். அப்போ பார்த்திங்கன்னா கோபர்னிக்கஸ் தியரியின் அடிப்படையாக கொண்டு தான் கெப்லரும் கலீலியோவும் மேற்கொண்டு அதை மேம்படுத்துகிறாங்க. அப்போ நீள்வட்ட பாதைகள் சுற்றுகிறது அப்படின்றதன் அடிப்படையில் தான் அந்த கெப்லர் தன்னோட 3 விதிகளை உருவாக்குறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு இது. ஆக நீங்கள் ஒரு வருடத்தை கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் தியரியிலேயே நீங்கள் தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எப்படி நீங்கள் சிந்திக்கிறீன்றதை மாற்றினால்தான் ஒரு வருடத்தை மிகச் சிறப்பாக நம்ம பண்ண முடியும். இதன் அடிப்படையில் தான் காலத்தில் எப்போ வருது, கிட்டத்தட்ட 16வது நூற்றாண்டில் தான் இந்த கிரிகோரிக் காலண்டர் அப்படின்றது இப்போ நம்ம நடைமுறையில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய காலண்டர் 1562 ஏடியில் வருது. அது கிபி 1562 கிரிகோரி காலண்டர். இந்த கிரிகோரி காலண்டரில் உள்ள பிழை அப்படின்றது பார்த்திங்கன்னா 26 செகண்ட்ஸ் மட்டும்தான், 26 செகண்ட்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆகுது அவங்களோட காலண்டர் படி பார்த்திங்கன்னா. அது வேறு விதமாக சொல்வதாக இருந்தால் 3323 வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு நாள் இழப்பு ஏற்படும். இப்போ அதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எவ்ரி 3323 இயர்ஸ்க்கு ஒரு நாள் இழப்பு ஏற்படும். இதை ஏன் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம் என்று சொன்னால் நேரத்தை துல்லியமாக அளவினதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம். நம்ம ஒரு வருஷத்தில் வெறும் 26 செகண்ட்ஸ் தானே, 26 வினாடிகள் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு விட்டிங்கன்னா 3323 வருடங்களில் ஒரு நாள் இழப்பு ஏற்படும். அப்போ அதை சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்பப்பெல்லாம் இந்த செஞ்சுரி வருடங்கள்லாம் 2 பூஜ்ஜியத்தில் வருதோ, எடுத்துக்காட்டாக சொல்கிறது 1600, 1700, 1800, 1900, 2000, இந்த மாதிரி செஞ்சுரி வருடங்கள் எல்லாம் 2 பூஜ்ஜியங்களுடன் வந்தால் அது 400ஆல் வகுபட்டால் அதனை லீப் இயரை கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை அனுபவம், தவறிலிருந்து திருப்பி நடைமுறை அனுபவம், தவறுகளை திருத்திக் கொள்ளுதல், இது பல நூற்றாண்டுகளை ரொட்டேஷனாக நடந்து வருது. இப்படி பார்த்திங்கன்னா 1700வது லீப் வருடத்தை கணக்கில் எடுத்து இந்த கணக்குப்படி போட்டு பார்த்திங்கன்னா 1700வது வருடம் லீப் வருடம் கிடையாது, 1600வது வருடம் லீப் வருடம் ஆகும். இப்படி தான் நம்ம நடைமுறையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேலண்டர் வருது. சூரிய மைய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட கிரிகோரி கேலண்டர். இந்த கிரிகோரி கேலண்டர் தான் நம்ம பல்வேறு நாகரிகங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 1700 அதாவது 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனி ஏற்றுக்குது. இங்கிலாந்து, அமெரிக்கா அதனுடைய காலனி நாடுகள் அதே 18ஆம் நூற்றாண்டில் 1752 ஏற்றுக்கிறாங்க. ஜப்பான் இந்த காலண்டர் நடைமுறைப்படுத்துறது எப்போ, 1873. சீனா இதை எப்போ நடைமுறைப்படுத்துறது, 1912. நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்தியா இதை விட மிகவும் சிக்கலான நிலைமைகள் கொண்ட உள்ள ஒரு நாடு. இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட காலண்டர்கள் நடைமுறையில் இருந்தது. எப்போ, சுதந்திர காலகட்டத்திலேயே கூட, இப்பயும் கூட தான். அது தமிழ் புத்தாண்டு ஒரு வகையான கேலண்டர், தெலுங்கு அது ஒரு வகையான கேலண்டர், கேரளா அது ஒரு வகையான கேலண்டர்னு 30க்கும் மேற்பட்ட கேலண்டர்கள் நடைமுறையில் இருந்தன. 1957 தான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக நாட்டுக்கென்று ஒரு கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லி 2 கேலண்டர் முறையை ஏற்றுக்கிறாங்க. ஸோ நாம் அடைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வருடம் 12 மாதம், ஒரு வாரத்திற்கு 7 நாள், ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள், ஒரு நிமிடங்களுக்கு 60 வினாடிகள் அப்படின்ற ஒரு கதைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றதையும் நம்ம இதிலேருந்து பார்க்குறோம். நம்ம அப்போ நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்கிறதா இருந்தால் கிரேக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். கிரேக்கர்கள் பார்த்திங்கன்னா நேரத்தை அளவிடுவதற்கு பல்வேறு வகையான கருவிகளை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ முதல் கிளாக் அப்படின்றது பார்த்திங்கன்னா எதுவாக இருந்திருக்க முடியும், நீங்களே யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஒரு பொருள் மீது விழக்கூடிய சூரிய நிழல்,
சூரியன் ஒரு பொருள் மேலே கதிர்களை பாய்ச்சது, அந்த பொருள் வந்து நிழல்கள் உருவாக்குது. நிழலுடைய நீளம் காலையில் எப்படி இருக்குது, நண்பகலில் எப்படி இருக்குது, சாயங்காலத்தில் எப்படி இருக்குது. காலையிலேயும் சாயங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிழல் வந்து ரொம்ப சாய்வாக நீளமாக லென்த்தாக இருக்கும். நண்பகலில் மண்டைக்கு மேலே உச்சி வெயில் கொளுத்துறதுனால நிழலுடைய நீளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு வெட்ட வெளியில் ஒரு குச்சியை மட்டும் நட்டு வச்சுட்டு காலையில் சூரியன் உதிக்கிற டைம்லேருந்து மறையக்கூடிய டைம் வரைக்கும் இந்த குச்சியினுடைய நிழல் நீளத்தை நீங்கள் அளந்தீங்கனாலே அந்த ஒரு 12 மணி நேரத்தை நீங்கள் அளந்துடலாம். ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு நீளத்தை உங்களால் தெளிவாக சொல்ல முடியும். அப்போ இதுதான் முதல் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவி. இதுக்கு பேர் தான் சன் டயல் அப்படின்றது பேர். அப்போ அந்த காலத்துலனோ கிட்டத்தட்ட நாடோடி சமூகங்கள்லேயே கூட சன் டயல் அப்படின்ற கருவி மரங்களுடைய நிழல்களை பார்த்து நேரத்தை குத்துமதிப்பாக கணக்கிடுவது, பாறைகளுடைய நிழல்களை பார்த்து அந்த நேரத்தை கணக்கிடக்கூடிய முறையும் இருந்தது. இங்கிலாண்டில் ஸ்டோன்ஹெஞ்சுன்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரும் பாறையை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. வரலாற்று மானுட ஆய்வாளர்களுக்கும் அறிவியல் ஆய்வாளர்களுக்கும் இந்த பாறை எதுக்காக இங்கே நிற்கிதுன்றது அவங்களால ரொம்ப வருஷமாக கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அவங்க பிற்காலத்து ஆராய்ச்சியிலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பாறை அப்படின்றது ஒரு வருடத்தினுடைய ஒரே ஒரு நாளை மட்டும் கணக்கிடக்கூடியது. அது எந்த நாள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெர்னல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவியலில் சொல்லுவோம் நம்ம. அப்போது ஒரு 365 நாளில் எல்லா நாளுமே ஒரே பகல் பொழுதாகவும் இருக்கிறது இல்லை. 12 மணி நேரம் மட்டும்தான் பகல் பொழுது அப்படின்னு இல்லை. சில பகல் பொழுது கூட சில பகல் பொழுது குறைவாக இருக்குது. அது ஏன்றது பின்னாடி சொல்கிறேன் நான். அப்போ ஒரு ஆண்டில் எந்த நாளில் பகல் பொழுது மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க பாறையோட நீளத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதை ஒரு நினைவு சின்னம் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு ஆண்டில் ஒரு நாளை மட்டும் கணக்கிடுறதுக்கு அந்த பாறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது பின்னாடி தெரிஞ்சது. ஸ்டோன்ஹெஞ்ச் இங்கிலாந்து அப்படின்றது இது ஒரு உண்டு. அப்போ காலத்தை அளவிடக்கூடிய கருவிகளில் சன் டயல் அப்படின்னு சொன்னேன் நான். இந்த சன் டயலை வந்து கிரேக்கர்கள் சரி, எகிப்தியர்கள் சரி, பாபிலோனியர்கள் 3 பேரும் இந்தியர்களும் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் கிரேக்க நாகரிகம் மற்றும் எகிப்திய நாகரிகம் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 4000 வருடங்களுக்கு முந்தி, கிமு 4000 வருடங்களுக்கு முந்தி. இது சன் டயல்ன்றது ஒரு கருவி. இன்னொரு கருவி வந்து பார்த்திங்கன்னா எளிமையான கருவி சொல்கிறதா. சரி, இரவு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பகல் நேரத்தில் சூரியன் தெரியும். இரவு நேரத்தில் நேரத்தை கணக்கிடுவது எப்படி அப்படின்னா, இரவு நேரத்தில் நேரத்தை கணக்கிடுவதற்கு ஒன்று நீங்கள் நட்சத்திரத்தை நம்பி இருக்கணும். நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அளவிடக்கூடிய காலமுறை இது வந்து பார்த்திங்கன்னா மிக துல்லியமானது. ஏன்னா இயக்கக்கூடிய பொருள்களே ஸ்டார் வந்து நிலையானது, பார்ப்பதற்கு நமக்கு நிலையாக தோன்றும். ஆனால் ஸ்டாரும் அங்கே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நிலையான ஒரு பொருளை வைத்து நீங்கள் நேரத்தை அளவிடும் பொழுது அதில் பிழைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு குறைவு. ஸோ நட்சத்திரத்தை வைத்து நேரத்தையும் அவர்கள் கணக்கிடுகிறார்கள். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விளக்கு. ஒரு விளக்கு திரியிலேருந்து தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கான்ஸ்டண்ட்டாக ஒரு சீராக எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ நேரம் ஆக ஆக என்ன ஆகும், அந்த விளக்கில் உள்ள எண்ணெயினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ எவ்வளோ எண்ணெய் எவ்வளோ நேரத்தில் குறையுது அப்படின்றத அடிப்படையாக வச்சு நீங்கள் ஒரு நேரத்தை சொல்ல முடியும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்ப திரும்ப செய்யணும். அதிகமான காற்று இருக்கக்கூடாது, எண்ணெயினுடைய தரம் வந்து சரியாக இருக்கணும். நீங்கள் மார்க்கர்ஸ் எல்லாம் போட்டு வச்சு இந்த பரிசோதனை திரும்ப திரும்ப செஞ்சு ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்க வேண்டும். அப்போ எண்ணெய் விளக்குகளின் அடிப்படையிலான கடிகாரங்கள் சீனாவிலையும் சரி இந்தியாவிலையும் சரி அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று. ரெண்டாவது, எண்ணெய் விளக்குக்கு பதிலாக கேண்டில்ஸ். அப்போ மெழுகுவர்த்திகள். ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு 50 சென்டிமீட்டர் உள்ள மெழுகுவர்த்தி எவ்வளோ நேரத்தில் எரிஞ்சு முடிக்கும் அப்படின்றத நீங்கள் கணக்கிடலாம். அப்போ நீங்கள் அந்த ஒரு மெழுகுவர்த்தியை ஒரு 5 பகுதிகளாகவோ 6 பகுதிகளாகவோ பிரிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் எரிந்து முடிவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்பதை அடிப்படையாக கொண்டு குறிப்பிட்ட அளவு கால இடைவெளி, ஒரு டைம் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் உருவாக்க முடியும். இது மெழுகுவர்த்தி எரிவதன் அடிப்படையிலான ஒரு கடிகாரம். இது ஒன்று. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வகையான கடிகாரம் வந்து என்னென்னா ரோப். கயிறு எறிவதை அடிப்படையாக கொண்டு ஒரு கிளாக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ கயிறை உருவாக்கக்கூடிய பொருளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தரமாக இருக்கணும். அது ஒரு சீராக எரிஞ்சிக்கிட்டு போகணும். எவ்வளோ நேரத்தில் கயிறினுடைய பகுதி எரிகிறது அப்படின்றதுனா அதை அளப்பதன் மூலமாக நம்மால் நேரத்தை திட்டவட்டமாக சொல்ல முடியும் அப்படின்றது இது ஒன்று. இதுலேருந்து தான் உங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணுறது, சாண்ட் கிளாக், மணல் கடிகாரம் அப்படின்றது. அப்போ மணல் கடிகாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் அப்படி தான். ஒரு கண்ணாடி குடுவையில் நீங்கள் மணல் நப்பி அடியில் ஒரு துளையை போடுறீங்க.
மேலுள்ள ஒரு பகுதியிலேருந்து கீழுள்ள பகுதிக்கு எவ்வளோ நேரத்தில் அந்த மணல் வந்து கீழே விழுகுது அப்படின்றது. அப்போ மணலும் வந்து ஒரே சீராக வந்து விழுகணும். குறிப்பிட்ட நேரத்தில் விழுவது, குறிப்பிட்ட நேரத்தில் விழாமல் இருப்பது அப்படிலாம் இருக்கக்கூடாது. விழக்கூடிய அளவும் ஒரே அளவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மணல் கடிகாரம் அப்படின்றது குறிப்பிட்ட கால இடைவெளியை அளப்பதற்கும் அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஒரு வரலாற்றில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லுவாங்க. கொலம்பஸ் கூட அவரோட ஷிப்பில் பயணம் பண்ணும்போது அவர் கையில் இருந்தது மணல் கடிகாரம் மட்டும்தான், வேறு கடிகாரம் இல்லை அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. இந்த மணல் கடிகாரம் முடிஞ்சு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மணலுக்கு பதிலாக தண்ணீரை பயன்படுத்த முடியும். வாட்டர் கடிகாரம், கிளப்சைட்ரா அப்படின்னு பேர். அது கிரேக்கர்கள் இந்த மாதிரியான நீர் கடிகாரத்தை கட்டுவதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அவங்க ஒரே நேரத்தில் சண்டையில் சூரியனை வைத்து, சூரியனின் பொருள் மீது விழக்கூடிய நிழலை வைத்து நேரத்தை கணக்கிட வருது பகல் நேரத்தில். வாட்டர் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் கடிகாரத்தை வைத்து நேரத்தை அளவிடக்கூடிய மிகப்பெரிய கட்டுமானங்கள் கிரேக்கத்தில் இருந்தது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம அது ஆக எண்ணெய் விளக்கு, மணல் விளக்கு, வாட்டர் கிளாக், நீர் கடிகாரம், பிறகு சண்டைகள், இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கடிகாரங்களுடைய வளர்ச்சி, நேரத்தை அளவிடக்கூடிய வளர்ச்சி பல்வேறு நாகரிகங்களில் இருந்தது அப்படின்றதையும் பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் ஜந்தர் மந்தர் அப்படின்ற ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு சண்டைகள் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வரலாற்றில் 18ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கிய மன்னர் வந்து சவாய் ஜெய்சிங். அவர் 1734 இந்த மானுமெண்ட்டை கட்டி முடித்தார் அப்படின்னு. இந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா 100 அடி விட்டமும் 147 அடி நீளமும் உள்ள ஒரு சண்டையில். சார், இதுக்கப்புறம் எப்போ நேரத்தை வந்து கிளாக்லேயும் கடிகாரத்துலேயும் அளவிட ஆரம்பித்தாங்க? இப்போ நாம் கைகளில் கட்டியிருக்கக்கூடிய கை கடிகாரங்கள், இல்லை நம்ம சுவரில் தொங்க விட்டுருக்கக்கூடிய சுவர் கடிகாரங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்தது. அப்போ இதெல்லாம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு வரையறை சொல்கிறேன். நான் இதுவரை மனித வரலாற்றில் மொத்தம் 4 தொழில் புரட்சிகள் நடைபெற்றிருக்கிறது. 4 தொழிற்புரட்சி காலங்கள் அப்படின்றது என்னென்னா, முதல்ல நீராவி இன்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டது. நீராவி இன்ஜின் கண்டுபிடிப்பு தான் கடல் வாணிபம் அல்லது ஒரு நாட்டை பிடிக்கக்கூடிய, காலநிலை பிடிக்கக்கூடிய ஒரு ஆதிக்க போட்டியையும் உருவாக்கியது. தொழில் விரிவாக்கத்திற்கு அடிப்படையாக இருந்தது. நீராவி இன்ஜின் உள்ள ஒரு கப்பலையும் நீராவி இன்ஜின் அல்லாத ஒரு கப்பலையும் சற்று நினைத்து பாருங்கள்னு. அது அப்போ கப்பலில் வந்து கடலில் கப்பல் செல்லும்போது நேரத்தை அளவிடுவது எப்படி அப்படின்னு அடுத்த ஒரு பிரச்சனையும், புது பிரச்சனையும் உருவாகிறது. இது இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் உருவெடுத்தது. நம்முடைய சமூக அறிவியல் புத்தகங்கள் படிப்பதை போல் சூரியன் மறையாத நாடு இங்கிலாந்து என்று சொல்வார்கள் இல்லையா? அவர்கள் கடல் வாணிபத்தில் ஏன் கோலோச்சினர் என்று சொல்வதற்கு முதன்மையான காரணம், அது சீ நேவிகேஷனுக்கு உண்டான அறிவியல் தொழில்நுட்பங்களை அவர்கள் கற்றுத் தெரிந்திருந்தனர் அப்படி என்பது. குறிப்பாக கடலில் ஒரு கப்பல் செல்லும்போது நேரத்தை அளவிடுவது எப்படி என்பதை பற்றியும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தனர். குறிப்பாக 1700களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்தது. என்னென்னா, அன்றைய இங்கிலாந்தில் உள்ள கவர்மெண்ட் யார் வந்து கடலில் லேட்டிடியூடை வந்து தெளிவாக வரையறுத்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 20,000 பவுண்டு பரிசு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடலில் நேரத்தை அளவிடுவதில் உள்ள என்ன பிரச்சனை அப்படின்றத நான் சொல்கிறேன்னு பாருங்களேன். நீங்கள் ஒரு கடல் நடு கடலில் ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரத்தை மெஷர் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு டைம் வந்து லோக்கல் டைம். இந்த லோக்கல் டைம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சூரியன் எங்கே இருக்குது என்பதன் அடிப்படையில் நீங்கள் நேரத்தை கண்டுபிடித்து விட முடியும். அதுதான் நம்ம சன் டயலில் வந்து பார்த்தோம். ஸோ சாயங்காலத்தில் உச்சி வெயிலில் அப்புறம் வந்து காலை நேரத்தில் ஒவ்வொரு பொருள்களின் மீதும் சூரிய கதிர்கள் படும்போது அந்த சூரிய கதிரினுடைய நிழலினுடைய நீளம் மாறுபடுகிறது. நிழலினுடைய நீளத்தை வைத்து நம்மால் நேரத்தை கணக்கிட முடியும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்படி மெஷர் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் டைம். இது ஒரு இது. இன்னொரு டெக்னிக்கும் இதில் பூத்தணும். ஒரு துறைமுகத்திலிருந்து கப்பல் வெளியேறிய கட்டத்திலிருந்து அந்த கப்பல் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் போகிறதோ அதையும் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டைம் வேணும். இது இன்னொரு வகையான டைம் கடிகாரம். இந்த கடிகாரத்தையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். அது சண்டையில் இருக்க முடியாது. அந்த கடிகாரம் ஒரு இயந்திர கடிகாரமாக இருக்கணும். இல்லாட்டினா எந்த நேரம், பகலிலும் சரி இரவிலும் சரி நேரத்தை கணக்கிடக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மெழுகுவர்த்தி கடிகாரமாகவோ அல்லது எண்ணெய் கடிகாரமாகவோ நம்ம பார்த்த மாதிரி இருக்காது. இது அல்லது வாட்டர் கடிகாரம் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் கட்டுமானங்களை கொண்ட கடிகாரமாகவும் இருக்காது. அது ஆக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு இன்னொரு வழிமுறை தேவைப்படுது. அது என்ன வழிமுறை
அப்போ கடலில் எப்படி நேரத்தை மிக துல்லியமாக அளவிட்டார்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் உள்ள ஒரு பெல் டவர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ உள்ள மணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான டன்கள் எடையளவு கொண்டது. அதெல்லாம் இம்மொபிலைஸ்ட், மூவ் பண்ண முடியாதது. ஆனால் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு துல்லியமான ஒரு கடிகாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தனி ஊசல் கடிகாரம், பெண்டுலம் கிளாக் அப்படின்றது. பெண்டுலம் கிளாக்கை கண்டுபிடிச்சவர் ஹைஜென்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பெண்டுலம் கிளாக்கோட தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, பெண்டுலம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், தனி ஊசல். அதுக்கு ஒரு நூலில் கட்டி தொங்கவிடப்பட்ட ஒரு குண்டு தான் அது. அதை நீங்கள் சற்று இழுத்து விட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், ஆசிலேட் ஆகும், அலைவரும். அப்போ பெண்டுலம் கிளாக் அலைவரும் கூடிய நீளத்திற்கான சமன்பாட்டை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அது நீளத்தையும் மற்றும் புவியீர்ப்பு விசையையும் மட்டும்தான் கொண்டிருக்கிறது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/G, 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/G டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு. ஆக நீங்கள் இந்த தனி ஊசலின் அலைநீளத்தை அளவிடுவதன் மூலமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்டாண்டர்டை உருவாக்க முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயந்திர கடிகாரங்களிலே மிக மிக அக்யூரேட்டாக அந்த காலத்தில் இருந்தது. அப்போ நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம், பெரிய பெரிய ஜமீன்தார்கள், அப்புறம் பெரிய பெரிய பிரபுக்கள், மன்னர்கள், அரண்மனைகள்லாம் இந்த மாதிரி பெண்டுலம் கிளாக் தான் இருந்திருக்கும். அதில் மிகப்பெரிய பெண்டுலம் தனி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கும். இந்த அலைவுறு நீளத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட கடிகாரம் அது ஒரு மிகப்பெரும் ஒரு திருப்புமுனையை உண்டாக்கியது, நேரத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டது. இப்படியான ஒரு கடிகாரத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஷிப்பில் கொண்டு போய் நம்ம வைக்கும்போது எந்த லாட்டிடியூடில் இருக்கிறது, லாட்டிடியூட் என்று சொன்னால் அச்சரேகை, எந்த லாஞ்சிடியூடில் இருக்கிறது, லாஞ்சிடியூடில் சொன்னால் தீர்க்கரேகை. அப்போ பூமியில் உள்ள அந்த அச்சரேகை தீர்க்கரேகை தெரிஞ்சால் என்ன பலன், உங்களோட ஷிப் எங்கே இருக்குன்றது தெரியும். எங்கே இருக்குன்றது தெரியுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு கேள்வியே அல்ல. ஏன்னா இந்து மகா சமுத்திரம்ன்றது அவ்வளோ பெருசு, பசிபிக்ன்றது இது இன்னும் பெருசுன்னு, அட்லாண்டிக் பெருங்கடல் என்பது மிகவும் பெரியது. அங்கே ஒரு கப்பல் மட்டும் இருக்குது நடுவா, அது எந்த திசையில் போகுது, ஒரு நாட்டுக்கு போகுமா போகாதா, குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் உணவு இருக்குது அப்படின்னா, நேர கணக்கீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேர கணக்கீட்டில் இருந்து தான் அவங்க லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கடலில் நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கடிகாரங்களுடைய மேம்பாடும் அவசியமாக இருந்தது. இப்போ பெண்டுலம் கிளாக் வந்தது அப்படின்னு சொன்னோம். அப்போ இயந்திரங்களுடைய வளர்ச்சி, நான் ஸ்டீம் என்ஜின் முதல்ல சொன்னேன், ஸ்டீம் என்ஜினுக்கு அப்புறமா வர்றது பார்த்திங்கன்னா மின்னோட்டம். மின்னோட்டத்தின் பார்த்திங்கன்னா மிகப்பெரும் தொழில் புரட்சியை உண்டாக்கியது. அதே அளவு தொழில் புரட்சி அது கடிகார மேம்பாட்டிலையும் உருவாக்கியது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு 1925 தான் ஃபஸ்ட்டு நாம் கைகளில் கட்டக்கூடிய அந்த குவார்ட்ஸ் கடிகாரம் வருது. குவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு மின் சமிக்கை கொடுத்தீங்கன்னா குவார்ட்ஸ் அலைவுறும். குவார்ட்ஸ் அலைவுறும் அலைநீளத்தை கொண்டு அது எவ்வளோ அதோட வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சி என்ன, அதிர்வுறக்கூடிய அதிர்வெண் என்ன அப்படின்றத அடிப்படையாக வச்சு நம்ம ஒரு ஒட்டுமொத்த சர்க்கியூட்டுமே அதிர்வுற செய்ய முடியும். வேற்று கிரகத்தில் ஏலியன்ஸ் இருந்து ஒரு 50 மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அப்பால் இருந்து நம்ம பூமியை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டைனோசர்ஸ் தான் தெரிவாங்கன்னு ஒரு தியரி இருக்குது. அது உண்மையா? அது தியரி இல்லை, அது ஆக்சுவலாக உண்மை தான். அது ஏன் என்று சொன்னால், இப்போ அதுவும் எப்படின்னா டைனோசரை தான் பார்ப்பாங்கன்றதும் எப்போ சாத்தியம் என்று சொன்னால், நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல் ஒளியின் திசை வேகத்தில் போகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த 50 மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு பின்னாடி உள்ள கிரகம் இப்போ இருக்கிறத பண்ண முடியும். இது ஏன் உண்மைன்னு சொல்கிறா, நீங்கள் சூப்பர் நோவா நிகழ்வு எடுத்துக்கங்களேன். சூப்பர் நோவா நிகழ்வு 600 லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி நடைபெறுகிறது, 600 மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி நடைபெறுகிறது என்று சொன்னால் 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஸ்பிளாஷ் நடந்ததை நம்ம இன்றைக்கியோ நேற்றோ பார்க்குறோம். அப்போ இவ்வளோ காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது அந்த ஸ்டார்ஸ் ஒன்றும் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஒரு இறந்த காலத்தில் உள்ளதை தான் நம்ம இங்கே இப்போ பார்க்குறோம் அப்படின்றது. இதுவரை அறிவியல் கண்ணோட்டத்தில் நேரம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் யோகேஷ் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.